அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுடைய பல்வேறு வீடியோக்களில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஎன்எம், ரேடியோகிராஃபர், நர்சிங் அசிஸ்டண்ட் போன்ற ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்றத தொடர்ந்து கேட்டுகிட்டே வரீங்க. நான் அதை பற்றி அப்டேட் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கேஸ் இன்னைய வரைக்கும் முடியாமல் இருக்குது. பட் இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேஸ் முடியாமல் இருந்தாலும் என்ன தான் நடந்திருக்கு, என்ன பெயர் கொடுத்துருந்தாங்க, என்ன ஸ்டே கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2/7/2026 வந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நர்சிங் அசிஸ்டன்ட் கிரேட் 2 இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. ரேடியோகிராஃபர் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. டென்டல் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் ஹோமியோபதிக் கொடுத்துருக்குறாங்க. டார்க் ரூம் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. மற்றும் பல்வேறு பணிகளுக்குமான அந்த ஸ்டேன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் கீழே போய் பார்த்தோம்னா விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸுக்கும் அந்த ஸ்டே தான் இருக்குது. ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேட் 2க்கும் அந்த ஸ்டே தான் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப கவனித்து பாருங்களேன். ஸ்டே நம்பர் ரெட் பெட்டிஷன் நம்பர் 13,922 மற்றும் 13,925 ஆஃப் 2026 இந்த 2 வழக்கில் தான் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்குறாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனில் உள்ள எல்லா போஸ்ட்டுக்கான ஸ்டே அப்படின்னு பார்க்கும்போதும் இது ஒன்றா மட்டும்தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே இந்த 2 கேஸ் மட்டும்தான் ஸ்டே கொடுத்துருக்காங்க. விளைவாக தான் இதுக்கு முன்பாக வந்த அப் டு 1/6/2026 ஆனுவல் பிளானர் உட்பட மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்றதில் எக்ஸாமினேஷன் மெத்தடா அல்லது வெயிட்டேஜ் மெத்தடா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்ததை 2/7/2026 வந்த ஆனுவல் பிளானிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் என்ன ப்ரேயர் கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ரெட் பெட்டிஷன் நம்பர் 13,922 ஆனது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20 எம்ஆர்பியில் 15/12/2025 வந்திருக்கு. 67 ரேடியோகிராஃபர் போஸ்ட்டுக்கானது. 35,400 ஊதியத்தில் இந்த போஸ்டிங் வந்திருக்கு. இந்த ரெக்யூர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 மற்றும் 16க்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 14 அப்படின்றது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பது மற்றும் ஆர்டிகல் 16 என்பது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம உரிமை என்பதாகும். இதற்கு எதிராக இந்த நோட்டிஃபிகேஷன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா வெயிட்டேஜ் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது 10th 12th டிப்ளமோ ஆர் டிகிரியில் அவங்க ஸ்கோர் பண்ண மார்க்ஸ் வச்சு இந்த போஸ்டிங் போடுறதாகவும், அதற்கு மாறாக கம்ப்யூட்டர் அடிப்படையிலான ஒரு எழுத்து தேர்வு வைத்து அதன் மூலம் இந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரேயர் கொடுத்துருக்குறாங்க. மேலும் ரெட் பெட்டிஷன் 13,925 என்ன ப்ரேயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜிஓ நம்பர் 401 பப்ளிக் ஹெல்த்தில் 16/12/2014 ஆண்டு வெளிவந்த விதி எண் 3 இந்திய அரசியலமைப்பு சாசனம் விதி 14 மற்றும் 16க்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த விதியை நீக்கிட்டு அதற்கு பதிலாக பேராமெடிக்கல் ஸ்டாஃப் செலெக்ஷன் பண்ணும்போது ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்றது இந்த ப்ரேயராக இருக்குது. ஸோ நாம் இப்போ ஜிஓ நம்பர் 401 16/12/2014 எம்ஆர்பியோடைய அந்த ஜிஓ நம்பரை பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா விதி எண் 3 மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இதில் உட்பிரிவு 3 பார்க்கும்பொழுது பேராமெடிக்கல் ஸ்டாஃப் அண்டு டெக்னிக்கல் ஸ்டாஃபோடைய மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா டிகிரி படிச்சிருக்கவங்க அப்படின்னா 50% வெயிட்டேஜ் மெத்தட் அதில் எடுத்துக்கணும். அவங்களுடைய ஓல்டு எஸ்எஸ்எல்சி அல்லது 12th 30%, எஸ்எஸ்எல்சிலேருந்து 20% எடுத்துக்கணும். டிப்ளமோ வந்தால் அதில் 50%, ஹெச்எஸ்சி ஆர் ஓல்டு எஸ்எஸ்எல்சி அதிலிருந்து 30%, எஸ்எஸ்எல்சியில் 20% கொடுத்துருக்காங்க. சேம் அஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கும் இதே தான் கொடுத்துருக்குறாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் வித் எஸ்எஸ்எல்சியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க 12th இல்லை அப்படின்றதால சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு 60%, எஸ்எஸ்எல்சிக்கு 40% கொடுத்து இப்படி தான் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2014 ஜிஓ கொடுத்துருக்குறாங்க. இது தற்போதைய காலகட்டத்திற்கு நடைமுறைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இந்த கேஸ் தொடரப்பட்டுள்ளது. ஸோ இந்த வழக்குகளில் தான் நீதியரசர் அவர்கள் இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஜிஓ நம்பர் 401 16/12/2014 எம்ஆர்பியில் வந்த அந்த ஜிஓவில் விதி எண் 3 உட்பிரிவு 3ஐ நிறுத்தி வைக்குமாறு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டே 15/4/2026 கொடுத்துருக்காங்க. இதை யாருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும், பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் கவர்மெண்ட், ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதை கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டே காரணமாக தான் பல்வேறு பேராமெடிக்கல் ஸ்டாஃபோடைய
செலெக்ஷன் ஆஃப் மெத்தடை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதால அந்த ப்ராசஸ் வந்து போகாம இருக்கு. மேலும் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, கடைசி ஹியரிங் வந்து 24/6/2026ல நடந்ததாகவும், அடுத்த ஹியரிங் 30/6/2026ல நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோடைய கோர்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதற்கு பின்னால அதாவது 20/7/2026ல இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே அந்த வெப்சைட்டில் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்குது. ஸோ கேஸ் வந்து வராமல் இருந்திருக்கலாம். கேஸோடைய நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் என்னன்றதை இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இந்த ரீசனால தான் வந்து நம்மளால் தொடர்ந்து அப்டேட் பண்ண முடியாமல் இருக்கு. மேலும் அப்டேட்ன்றது கிடைச்சதுன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஸோ ஏஎன்எம் ஆர் விஹெச்என் இல்லை நர்சிங் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர் போன்ற போஸ்டிங்க்கு தான் இந்த ஸ்டே வந்து இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டே இல்லாத இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு வந்து வெயிட்டேஜ் மெத்தட் கிடையாது, எக்ஸாமினேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கிரேட் 2க்கு எக்ஸாமினேஷன் மெத்தட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஃபார்மசிஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் மெத்தட் இதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக எக்ஸாமை நோக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவங்களுடைய கோர் சிலபஸ் கவர்மெண்ட் கொடுத்த அந்த புக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த கேஸ் வந்து பாதிக்காது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. மேலும் இந்த வழக்குகளை நினச்சி யாரும் அச்சப்பட வேண்டாம். இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஏஎன்எம் விஹெச்என் ஆகட்டும், இல்லை ரேடியோகிராஃபர் ஆகட்டும், அல்லது நர்சிங் அசிஸ்டன்ட் ஆகட்டும், நீங்களும் இந்த வழக்கு எப்படி போனாலும் நமக்கு அது சாதகமாக பயன்படுத்துவதற்காக இப்போலேருந்து நீங்களும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம் வச்சாலும் சரி, வெயிட்டேஜ் மெத்தடாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. அது உங்களுடைய ஜாப்க்கும் உங்களுடைய சர்வீஸ்க்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் படிக்கிறத வந்து தொடர்ச்சியாக செஞ்சு ஆரம்பிச்சிடுங்க. இப்போலேருந்து நீங்கள் படிக்கிறது தான் நல்லது அப்படின்றது என்னுடைய ஒரு கண்ணோட்டம். மேலும் இந்த வழக்குடைய அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ளவோ, இல்லை இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். கண்டிப்பாக அடுத்த அப்டேட் வந்தவுடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.